அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து நரேந்திர மோடி நாட்டின் தலைமை அமைச்சராக இன்று பதவியேற்க உள்ளார். நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் முன்னர் வெளியாகியிருந்தன. இவ்வாறாக இந்தியாவின் தலைமை அமைச்சராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடியுடன் இணைந்து பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பெயர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினம் மதியம் 11:30 மணியளவில் தலைமை அமைச்சர் மோடியின் இல்லத்தில் ஒரு தேநீர் விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தவர்களே இன்றைய தினம் மாலை மோடியுடன் இணைந்து அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சற்று முன்னர் வரை அண்ணாமலைக்கு அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆயினும் சற்று முன்னர் தமிழ்நாட்டு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து அவரும் அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றுள்ளார். ஆகவே அவரும் இன்று மாலை இடம்பெறவுள்ள பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இன்று மாலை மோடியுடன் சேர்த்து மொத்தமாக 25 தொடக்கம் 30 அமைச்சர்கள் பதவியேற்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் அண்ணாமலையும் ஒருவர் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சராக அண்ணாமலை பொறுப்பேற்கும் பட்சத்தில் மாநில தலைவர் பதவிக்கு இன்னொருவரே இடம்பெற வேண்டும். இவ்வாறாக தமிழ்நாட்டு பாஜகவின் மாநில தலைவர் பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதும் ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது. இது தொடர்பான தகவல்கள் அடுத்த வாரத்தில் அறிவிக்கப்படும் என்பதையும் பாஜகவின் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 5,68,200 வாக்குகள் பெற்ற நிலையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 4,50,132 வாக்குகளை பெற்று சுமார் 1,18,068 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது.